இந்த ஸ்டாக் வந்து டாபர் இந்தியா லிமிடெட். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கேரு, அப்புறம் பியூட்டி கேர், டென்டல் பேஸ்ட் அந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டில் இது பார்த்திங்கன்னா 1999 இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு 20 ருபீஸ் அந்த ரேஞ்சிலே தான் ரொம்ப வருஷத்துக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த சார்ட்டோட அவுட்லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஃபால்லாம் இல்லை, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி கொரோனா அப்போ ரொம்ப பெரிய ஃபாலும் கொடுக்கல. ஒரு 520 404 ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் குறைஞ்சிருக்காங்க கொரோனா பீரியட் அப்போ கூட. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் ரெக்கவரி தான். ஒரு 1 வீக்கில் குறைஞ்சது ஒரு 2-3 வீக்கில் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் ஸ்டாக்கு. இப்போ மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது கூட எஃப்எம்சிஜியில் இந்த ஸ்டாக்கு பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு. 1 hour கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லைனு கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லைனை வந்து இன்னும் கீழேயும் பிரேக் பண்ணல, மேலேயும் ரொம்ப தூரம் பிரேக் பண்ணல, அதிலே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கேண்டில் 2 hours கேண்டில் தெளிவாக தெரியுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ மேலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, ஒரு சேனல் பேட்டர்னாக நினச்சிக்கோங்க. ஓகே, ஒரு சேனல் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை மேலே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் மேலே தான் போகும். கீழே பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த கரெக்டாக வரல. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வருதுன்னா மேலேருந்து கீழே இந்த லைனுக்கு வரலாம், திரும்ப இந்த லெவலுக்கு வரலாம், ஒரு 525 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். அதுக்கப்புறம் திரும்ப மேலே தான் போகும். ஆனால் இது வந்து ரொம்ப நாளாக இது நடந்துகிட்ருக்கு, கிட்டத்தட்ட 1 year பக்கமாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணுறதுங்கிறது லேட் ஆனாலும், ஆனால் பிரேக் பண்ணிச்சுன்னா அக்ரெசிவாக மேலே மூவ் ஆகும். ஏன்னா இந்த ஸ்டாக் முன்னாடிருந்தே பார்க்குறோம், கீழே இது வரைக்கும் அந்த ஸ்டாக் விலகவே இல்லை. 1 day சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், கீழே இது வரைக்கும் அவ்வளோ பெருசாக விழுகலை. ஸோ மேலே தான் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எஃப்எம்சிஜிங்கிறதுனால எப்பவுமே ரெக்குயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் இந்த ப்ராடக்ட் பற்றி எந்த தப்பான இதுவுமே வரல, நல்ல ப்ராடக்ட் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது.